நம்ம எங்க வந்திருக்கோம்? கேரளா வந்திருக்கோமா? ஹாய் ஆல், நாங்கள் ரீசெண்டாக கேரளா ட்ரிப் வந்து போயிருந்தோம். சடனாக ஒரு 1 ஹார்க்குள்ளேயே முடிவு பண்ணி கிளம்புனது தான். ஸோ அதனால எந்த ஒரு பிளான் ப்ரிப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் தான் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி மேரேஜ் ஆன டைமில் வந்து கேரளா ட்ரிப் போயிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணார், வாகமான், அப்புறம் அலிபே போட் ஹவுஸ் எல்லாமே வந்து போயிட்டு வந்தோம். ஸோ இந்த டைம் வந்து ஏதாவது பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் டைரெக்டாக திரிஷூர் போயிட்டு அங்கேருந்து ஓஹோ பீச் வந்து போயிருந்தோம். எங்களுக்கு டோட்டலாக ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துச்சு. இடையில சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரு 11 o'clock அந்த மாதிரி வீட்டில் கிளம்பினோம். 4:30க்குள்ளேயே நாங்கள் பீச்சுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். பீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் வந்து இல்ல. அதனால ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இங்க பேக் வாட்டர்ஸ் வந்து டைரக்டா கடல்ல வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த இடம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாடணும் அப்படின்னா ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் அது. நாங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆத்விக்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தண்ணியில வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஸ்நேகதீரம் பீச் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க வந்து போனோம். ஸோ அங்க வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஆனா அந்த வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்.